வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம காபி கடை ஸ்டாப்ல லொக்கேட் ஆயிருக்கிற ஜில் ஜில் சோடா. இந்த ஜில் ஜில் சோடால ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா இங்க நல்ல ஜூஸ் அண்ட் தென் ரோஸ் மில்க் இந்த மாதிரியான எப்படி சொல்லுவாங்க, ஜூஸ் இந்த ஜூஸ் சோடா இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னாரு. ஸோ அதனால நாங்க இங்க விசிட் பண்ணி ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். இவர் தான் கடையினோட ஓனர் ஹைதர். ஹாய் ப்ரோ. ப்ரோ, நம்ம ஜில் ஜில் சோடால இல்லங்க. என் பேர் என்ன இங்கிலீஷ் இருக்கு, தமிழ்ல வைக்க மாட்டாங்களா? அது உனக்கு எதுக்குடா? அவர் என்ன வச்சா உனக்கு என்னடா? ஏன் ப்ரோ இங்கிலீஷ் இருக்கு? ஏய், அதை ஏன்டா நீ கேட்டு இருக்க? தமிழை யாரை காப்பாத்துவா? நீ தமிழை காப்பாத்து போறியா? இவன் யார் தெரியுமா? நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கூல்ல 6வது படிக்கும் போது தமிழ் எக்ஸாம்ல இவங்க அப்பா வந்து தமிழ் எக்ஸாம் வந்து பேப்பர் வாங்கி படிப்பாரு. அன்னைக்கு மித்த இதுக்குலாம் அடிச்சதே கிடையாது. அன்னைக்கு பிடிச்சி போலன்னு முழந்தாரு. நீ என்ன எழுதியிருந்த? பேச்சு இலக்கணம் எழுதுறதுக்கு நீ தமிழை காப்பாத்துறியா? மூட் நிக்கிற ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, என்னென்ன ஜூஸ் இருக்கு ப்ரோ? அதுக்குள்ள ஒரு நடுவு வேற டாபிக் போயிட்டேன். ஆமா ப்ரோ, இது நாடி சர்பத் இருக்கு, சோடா சர்பத் இருக்கு, சோடா சால்ட் இருக்கு, அப்புறம் வந்துட்டு லெமன் ஜூஸ் இருக்கு, ரோஸ் மில்க், ஆரஞ்சு மில்க், பாதாம் மில்க் இருக்கு. ஃபியூச்சர்ல நொங்கு பால், இளநீ சர்பத் எல்லாம் இருக்கும். சரி ப்ரோ, இதுல எது வந்து ரொம்ப நல்லா இருக்கும்? அதுல 2 போடுங்க எங்களுக்கு. ஓகே ப்ரோ, நான் உங்களுக்கு ஆரஞ்சு சர்பத் போட்டு தரேன், சும்மா டேஸ்ட் பாருங்க. ஓகே ப்ரோ. ஓகே, நல்லா இருக்கு. உண்மையிலேயே நல்லா இருக்கு. நான் சும்மா இதுக்காக வீடியோக்காக சொல்ல, உண்மையா நல்லா இருக்கு. குடிக்கிறியா? பரவாயில்ல, குடிச்சிட்டு கொடுங்க. நான் ஃபுல்லா குடிச்சோன்னு குடிச்சிட்டு கொடுங்க. எனக்கு வயிறு வலிக்கு, நீ குடி. குடிச்சிட்டு கொடுங்க. நான் விஷமா கொடுக்குறேன், குடி. குடிச்சிட்டு குடி. நான் கொஞ்சம் என்னடா வாசத்துக்கு விஷம் கலக்கிட்டியா? உண்மையை சொல்லு. இல்ல இல்ல அம்பியார் என்ன விஷம் கலக்கிட்டியானா? இல்ல அப்படிங்கிறா. என்ன இப்ப நீ குடிக்கிற, குடிச்சிட்டு தான் நான் குடிப்பேன். நீ குடிச்சிட்டு தான் நான் குடிப்பேன். குடிக்க மாட்டேன். என்ன போடுறீங்க ப்ரோ? பாதாம் பால். சரி ப்ரோ, பாதாம் பால் போட்டு வைங்க. நாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கோம். ஓகே. என்ன ரொனால்டோ டி-ஷர்ட் போட்டிருக்கீங்க? அது போயிட்டாங்கல்ல மெஸ்ஸி. ஓ, மெஸ்ஸி ஃபேனா நீ? இங்க வா, இப்படி வா. நீ ஸ்டேட்டஸ் வச்சிருந்தீங்களா ரொனால்டோ இதானதுக்கு? ரொனால்டோ பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லு? ரொனால்டோ பத்தி தெரியாது. அப்புறம் ஸ்டேட்டஸ் வச்ச? இவனுங்களுக்கெல்லாம் ஃபுட்பால் பிளேயர் எதுவுமே தெரியாது. யாரு என்னன்னு. மெஸ்ஸி ரொனால்டோ தவிர வேற யாராவது பிளேயர் சொல்லு. வேற யாராவது சொல்லு. தெரியாது இல்ல? ஜாகிர் கான். ஜாகிர் கான்? அது யாராவது இருக்காடா? இந்த டீம்டா, இந்தியன் கிரிக்கெட் டீம். இந்தியன் கிரிக்கெட் டீம். கிரிக்கெட் என்னடா ஜாகிர் கான் போய் பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க. சரிடா, நல்லா தெரிஞ்சுக்கோ. மெஸ்ஸி ஜெயிச்சது வேற, ரொனால்டோ தோத்து வெளியே போறதுங்கிறது. போர்ச்சுகல்ங்கிற ஊரை பத்தி உனக்கு தெரியுமா? ரொனால்டோனாலதான் அந்த ஊருக்கே பெருமை. நீ வந்து கவுண்டம்பாளையத்துல இருக்க, கவுண்டம்பாளையத்தினால உன்னால கவுண்டம்பாளையத்துக்கு கெட்ட பேரு தான் வருது, நல்ல பேர் வருதா? ஆனா அந்த ஊருக்கே அவன் பெருமை சேர்த்துனவன். அவன் வந்து ஒரு எப்படி சொல்றது, நம்மள மாதிரி ரொம்ப ஒன்றும் பெரிய அதாவது ரொம்ப நல்ல லைஃப் எல்லாம் அவனுக்கு இல்ல. ஒரு இந்த மெக்டானல்ட்ஸ் மாதிரி கடை இருக்குல்ல, அந்த மாதிரி கடை வாசல்ல நின்று அந்த பன் யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த ஒரு பர்சன் தான் ரொனால்டோ.
அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு அவ்வளவு தூரம் வந்திருக்காரு. அவரு விளையாடுறதுனால அந்த ஊருக்கே பெருமை. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பிளேயர். அவரோட ஃபிட்னஸ் பார்த்திருக்கியா, வைத்தப்பாரு உண்மை தேவையில்ல பார்த்து இல்ல. ஸோ மெஸ்ஸி வந்து எனக்கு பிடிக்கும் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா நீ ரொனால்டோ தப்பா பேசுற நான் ஏத்துக்க மாட்டேன். இவன் இந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இருப்பானுங்க, ஸ்டேட்டஸ் மட்டும் போடுவானுங்க. ஆனா இவன் போட்டிருந்து இல்ல என்னன்னே ஏன் போட்டிருந்தேன். ஃபுட்பால் இவனுக்கு ஃபுட்பால் தெரியும். என்ன ஃபுட்பால் தெரியுமா? ஃபுட்பால் என்ன தெரியும்? பாக்குறியா ஃபுட்பால்? ஃபுட்பால் பாக்குறியா? ஓகே, நம்ம ஆர்டர் பண்ண பாதாம் பால் வந்துருச்சு. அட வாங்க, வீடியோக்குள்ள வரல நீங்க, நம்ம கடை தானே என்ன நீங்க. ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, இந்த மாதிரி என்னடா விஜய் சித்து மாதிரி பரிதாபங்கள் இல்ல இர்ஃபான் மாதிரி வீடியோ பண்ண போறியான்னு. ஆனா நம்ம பிளான் அது இல்ல. அதான் இல்ல, நாங்க அவங்கள விட பெரிய பிளாகர். ஏய் பாரு, இந்த நாய்க்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எல்லாரும் கேட்டுக்கிறாங்க, இந்த பயலுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இதெல்லாம் யாரும் அவனை சொல்ல சொன்னா? அப்படிலாம் கிடையாது. நம்ம வேற ட்ராக்ல போறோம்னு சொல்ல போனேன். நீ அவங்களோட பெரிய அளவெல்லாம் சொல்லவே வரல. உனக்கு குழந்துருவேன், பேசாம நிக்கிறேன். வாங்க உள்ள போய் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். வெளியே போய் எங்க உள்ளவா வெளியே போய். உண்மையிலேயே நான் இதுக்கு முன்னாடி குடிச்ச அந்த ஜூஸை விட இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கடையிலுக்கு வந்தீங்கன்னா பாதாம் பால் மஸ்ட் ட்ரை. சூப்பரா இருக்கா? என்னன்னா கொஞ்ச நாளா தலைமணம் ஆயிட்டீங்க. உங்க ஸ்டேட்டஸ் தான் தெரிய மாட்டேங்குது. உங்க தம்பி சொன்னா, அப்புறம் சஞ்சய்னு ஒரு பையன் சொன்னா ஸ்டேட்டஸ் எதுவுமே ஹைட் பண்ணி வச்சிட்டீங்க போல. ஆமாண்டா, அவனுக்கு என்ன பண்றானு தெரியுமா? இந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி எல்லாருமே ஸ்டேட்டஸ் வந்துட்டு, ஸ்டேட்டஸ் ஆகட்டும் இல்ல நம்ம வீடியோ போடுறது இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையுமே நம்மளோட இதுல பாக்குறானுங்க. நம்ம வீடியோ இதெல்லாம் பாக்குறானுங்க. கமெண்ட் அங்க பண்ணானுங்கன்னா நம்மளும் கொஞ்சம் திருத்திக்கலாம், மாத்திக்கலாம், ஏதாவது பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே இது கிடையாது, தப்பு பண்ணிதான் வரோம். ஆனா அவனுக்கு நம்ம கிட்ட ஒரு மாதிரி பேசி நம்ம கிட்ட பேசுறதே இல்லை. அவனுக்கு அப்படியே நான் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சொந்தக்காரனுக்குள்ள அப்படியே கமெண்ட், இங்க வீடியோ மட்டும் கமெண்ட் போய் அங்க போட்டு இருக்கானுங்க. அதனாலதான் இளங்கண்ணி படம் தலைமறைவா ஒருவர் லட்சியம் நிறைவேறும் வரை அவர் மறைவாக இருப்பது நல்லது. ஓகே கைஸ், ஆக்சுவலா இன்னைக்கான பிளாக் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்க எதாவது மிஸ்டேக் பண்ணா அதுவும் சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காப்பி கடை ஸ்டாப்ல இருக்கிற ஜில் ஜில் சோடா அதுக்குதான் வந்திருக்கோம். ஸோ ஜில் ஜில் சோடா கண்டிப்பா விசிட் பண்ணுங்க ப்ரோ. நம்ம பசங்க சப்ஸ்கிரைபர்ஸ் யார் வந்தாலும் சரி, ஃபாலோவர்ஸ் வந்தாலும் நம்ம ஃபேமிலி தான். நல்லபடியாக பார்த்து நல்லா பண்ணி கொடுங்க. உண்மையாகவே டேஸ்ட் வைஸு நான் ரெகுலராக வர கடைங்கிறக்காக நான் சொல்லலை, உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு நீ சொல்லு? சூப்பரா இருக்கு. அவ்வளோதான். உண்மை விடிகள் கார்த்திகிறது வேண்டாம், என்ன வேலை பத்திர மாட்டிட்டுறாங்க. சொல்லு. ஒண்ணு இல்ல, எங்க என்ன என்ன சொல்ல வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்படி தாண்டாடா குறுக்கு பேசணும் மறந்துடுறேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? காபி கடை ஷாப். அது ஃபர்ஸ்ட் சொன்னதுடா, இவன் அப்பவே கட் ஆயிட்டான், நான் தான் லேட்டா வந்திருக்கேன். அதான் சொன்ன மாதிரி ஜில் ஜில் சோடா விசிட் பண்ணுங்க. ஜில் ஜில் சோடானா இவன் வேற இப்ப ஆயிடுவான். ஜில் ஜில் சோடா விசிட் பண்ணுங்க. காப்பி கடை ஸ்டாப்ல சரவணம்பட்டி கடை லொக்கேட் ஆயிருக்கு. பிபிஜி காலேஜுக்கு ரொம்ப பக்கத்துலயே இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரீட் ஃபுட்ல வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இங்க. ஓகே, இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பா என்டர்டெய்னிங்கா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கும் ஏதாவது குத்தம் குறை இருந்தா சொல்லுங்க, நாங்க மாத்திக்கதானே. இவனை பத்தி சொல்லுங்க எல்லாரும் கண்டிப்பா. இவன் என்னென்ன பண்றான் எல்லாம் சொல்லுங்க. என்னையும் சேர்த்து திட்டுவாங்க. எப்படி நீங்க எங்கேயாவது உன்னை திட்டா என்னை திட்டினாங்கன்னா பார்ப்போம். ஓகே, இதே மாதிரி நிறைய ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் இன்ஃபர்மேட்டிவான விளாக்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.